நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நம்முடைய புதியுகம் தொலைக்காட்சி வாயிலாக 12 ராசி நேர்களுக்கான ராசி பலன்களை ரொம்ப துல்லியமாகவும் அற்புதமாகவும் யதார்த்தமாகவும் சொல்லிக் கொண்டு வருபவர் நேர்களாகிய உங்களுக்காகவே இன்றைய தினம் நேரலையில் இணைந்திருக்கிறார் ஜோதிஷாச்சாரியார் திரு மகேஷ் ஐயர் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம். திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் வீடும் இருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் குப்பும் விரதம் கை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார். நேர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். 2025 எல்லாத்துக்கும் ரொம்ப அமோகமா சுபீட்சமா வரணும்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சரி, எல்லாருக்கும் தேவை பணம் தான். அந்த பணத்துக்காக தான் எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம். சில பேர் தொழில் செய்வாங்க, சில பேர் வேலைக்கு மாத சம்பளத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. இதுல வரக்கூடிய அந்த தடைகள் எதனால வருது? யார் யாருக்கெல்லாம் நல்ல ஒரு தொழில் அமையிற வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கும்? பிரசன்னம் பாக்குறீங்க, அதுலயும் இது தெரியுமா? 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்த்தேன். அந்த ஜாதகத்துல கரெக்டா பார்த்துட்டேன்னா தொழில் ஸ்தானம் சரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் எப்படி பார்ப்பேன்னா 2 விதமான இதுல பார்ப்பேன். தொழில் ஸ்தானம் வலுத்திருக்கணும். சரி, தொழிலுக்கு உண்டான ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான். அந்த சனி பகவான் கூட என்னென்ன பிளானட்லாம் கனெக்டிவிட்டி இருக்குது அதெல்லாம் நல்லா இருக்கா, இந்த 2வது பாயிண்ட் பார்த்தேன். 3வது பாயிண்ட்டு இதே விஷயம் அவங்க தசாபுக்திக்கு கரெக்டாக இருக்கா. சரி. 4வது பாயிண்ட்டு இப்போ கோச்சாரம் நல்லா இருக்கா. 5வது பாயிண்ட்டு இப்போ இருக்கக்கூடிய அவங்களுடைய ராசிக்கு மனநிலை எப்படி இருக்குது. இந்த 5 பாயிண்ட் சேர்ந்து தொழிலில் பார்த்தேன். அந்த 5 பாயிண்டில் தொழிலில் பார்க்கும் பொழுது கரெக்டாக 3 பாயிண்ட் சூப்பராக வந்தது. 4, 5வது பாயிண்ட்டு வீக் ஆகிடுது. இப்போ என்னென்னா தொழில் சூப்பர், நல்ல பதவி கிடச்சிருச்சு, இடம் விட்டு இடம் மாற்றி கொடுத்துட்டாங்க. மாற்றி கொடுத்து சரியான பணம், நல்ல சம்பளம் வருது, நல்ல சம்பாத்தியம் வருது. என்ன ப்ராப்ளம்னா இவர் போக மாட்டேங்கிறார். இப்போ கடைசியில் சொன்னா மனம் அதில் லைக்கில். ஸோ வீட்டில் மனைவி சொல்கிறாங்க, சார் ஒரு 5 வருஷம் சம்பாதிச்சார்னா எங்களுக்கு வீடு கல்யாணம் எல்லாமே முடிச்சிடலாம், இட்ஸ் பெட்டர் சாய்ஸ். பட் இவர் என்ன பண்ணுறாரு, போக மாட்டேங்கிறார். அவங்க வீட்டில் கெஞ்சி கூத்தாடுறாங்க. 1 வாரம் போகிற, திருப்பி சனி ஞாயிறு வந்துடுறாரு. அவர் சனி ஞாயிறு வர்றதுன்னு வீண் செலவு, அது ரொம்ப அதிகமான செலவு. ஸோ அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு, சார் இதுக்கு என்ன சார் பண்ணுறது, தசாபுத்தி எல்லாமே நல்லா இருக்குது, இந்த ஒரு 2 விஷயம் நல்லா இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, பட் இவர் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு. அவங்க அம்மா அப்பா சொல்ல, ஃபேமிலியே சொன்னாலும் இவர் கேட்க மாட்டேங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஜாதகத்தில் இக்கட்டான ரொம்ப சூழ்நிலை, ரொம்ப அப்படியே ஜாதகத்தில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமான விஷயங்கள்லாம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதற்கு தகுந்தாப்பில் அவங்ககிட்ட உட்காந்து ப்ராக்டிக்கலான விஷயத்தை பேசி அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அந்த சந்திரனை பலப்படுத்தும் பொழுது அவங்களால உணர முடியும் இவங்களுக்கு இந்த டைம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஜாதகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. சும்மா நம்ம ஏதோ 12 கட்டம் பார்க்குறோன்ட்டு கிடையாது, நிறைய சப்ஜெக்ட் இருக்கு. ஓகே, இதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா சார் இந்த மாதிரியான அமைப்புக்கு? பிராயஷ்சித்தானி கண்டிப்பாக பரிகாரம் இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டேன்னா, பரிகாரங்கள்னு நம்ம எதை சொல்கிறோம், அந்த பிளானட்டை கான்சன்ட்ரேட் பண்ணி நான் என்னுடைய ப்ராப்ளம் இது இருக்குது, இதுலேருந்து நான் ரெக்டிஃபை ஆகணுங்கிற எண்ணங்கள் வருது பார்த்தீங்களா. எண்ணங்களோட ஒரு நல்ல காரியம் பண்ணுறாங்கன்னா அது பரிகாரம் தான். ஒரு எண்ணங்களோட அதை சரி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முதல் படி எடுத்து வச்சு இறைவனை வேண்டாருன்னா அது பேர் பரிகாரம் தான், இல்லையா? ஸோ அதுக்கு கண்டிப்பான பலன்கள் இருக்குது. நம்பிக்கைக்கு என்றைக்குமே பலன் இருக்கேம்மா. என்னைக்கு இப்போது நான் உங்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கைக்கு எப்பவுமே ஒரு மதிப்பு இருக்குல்ல, யூ ஹேவ் அ வேல்யூ ஃபார் தட். ஸோ அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கி அம்மா பையன் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை, கணவன் மனைவி மேலே, மனைவி கணவன் மேலே, குழந்தைகள் அம்மா அப்பா மேலே, இதெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை. நம்ம வண்டியில் ஏறி உட்காரோம், டிரைவர் மேலே நம்பிக்கை வைக்கிறோம். ஸோ அந்த நம்பிக்கைக்கு அது ஒரு பெரிய விஷயம். அது ஆக்சுவலி ரொம்ப உணர்வு பூர்வமாக இருந்தது. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சி. உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், மதுரையிலிருந்து பேசுறோம். உங்க பேர் என்னம்மா? ஜெயா மேடம். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் கேட்கிறேன். உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. ரிஷப ராசி, மிருகசீர்ஷ நட்சத்திரம், கடக லக்னம். சரிம்மா, உங்களுடைய கேள்வி என்னவோ கேட்கலாம் சார் கிட்ட. நமஸ்காரம். வணக்கம்மா. வணக்கம் சார். ஜெயாமா சொல்லுங்க. சார், எங்க வீட்டுல நானு, எங்க அம்மா, எங்க அப்பா 3 பேர் இருக்கோம். எங்க அப்பா அம்மா வயசானவங்க, வாடகை கூட கொடுக்க முடியல. நான் மட்டும்தான் வேலை பார்க்கிறேன். கடன் பிரச்சனையும் இருக்கு சார். என்ன செய்யறேன்னு தெரியல. சரிம்மா, பொதுவாக உங்களுடைய ஹாரோஸ்கோப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்திர, இந்த ரிஷபத்துக்கு ஸ்திரம்னு ஸ்டாண்டர்ட் மைண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்திரமான ஒரு இது. ஃபஸ்ட்டு உங்கள் மனசுலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்துருங்க. யாரும் எனக்கு ஹெல்ப் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா, யாரும் எனக்கு ஹெல்ப் வேண்டான்னு நினைங்க. நம்பர் 1.
ஏன்னா ரிஷபராசிக்கு ஒரு ஒரு குணாதிசயம் உங்களுக்கு சொல்கிறேன், எதையும் தாங்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்குது. அது இத்தனை வருஷம் நீங்களே பார்த்துட்ருப்பீங்க. ஸோ யாரும் எனக்கு ஹெல்ப் இல்லைங்கிறத விட எனக்கு யாரும் ஹெல்ப் வேண்டாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. ஒரே வார்த்தை தான், பின்னாடி அந்த எழுத்து மட்டும் மாறுது. நம்பர் 2, நீங்கள் எனக்கு கடன் இருக்குது, நான் என்ன பண்ணுறது? குபேர வழிபாடு. இந்த குபேர வழிபாடை விடாது பண்ணுங்கள். திருப்பதி பெருமாளை மனசார பிடிச்சிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் டெய்லி நாராயணநாமத்தை 108 முறை சொல்லிவிட்டு வேண்டிட்டு போங்க. பணம் பெருகிறதுக்கு உண்டான முயற்சிகள் என்னென்ன நம்மளால் பண்ண முடியுங்கிறத முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அடையும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. டெய்லி சாயந்தரமான நெல் தீபம், ஒரு தட்டத்தில் நெல் வைங்க, 2 மண் சொட்டியில் நெய்யை ஊற்றி 2 தீபம், இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி 2 தீபம். இதை டெய்லி பண்ணுங்கள். தூங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும். மனமும் ஒரு பெரிய நிம்மதியாக இருக்கும். ஓம் நம சிவாய. நன்றிமா. சார், இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை எப்படி இருக்கு? 12 ராசி நேர்களுக்கான ராசி பலன்களை சொல்லிடலாம். 3/1/2025 குரோதி வருடம் மார்கழி மாதம் 19ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்துட்டிங்கன்னா அதிகாலை இன்னைக்கு காத்தால 12:58 வரைக்கும் திருவோணம் இருந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃபுல்லாக அவிட்ட நட்சத்திரம் வந்தது. இன்றைக்கி திதி பார்த்துட்டிங்கன்னா அதிகாலை 2:44 இன்றைக்கி விடிய காத்தால திருதியை முடிஞ்சு இன்றைக்கி சதுர்த்தி இருக்குது. சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு 12:58 வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ புனர்பூச நட்சத்திரத்துக்கு வருது. புனர்பூச நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் ரெண்டுமே மிதுன ராசியில் வரங்காட்டி மிதுன ராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நல்ல நேரம் காலையில் 9:15 to 10:15 நல்ல நேரம், 10 to 12 ராகு காலம், 3 to 4 யமகண்டம். ஸோ இன்றைய தினத்தில் சதுர்த்தி இருக்கங்காட்டி பிள்ளையார வணங்குறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்க போகிறது. அடுத்து 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேஷராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு. பதவி பேர் புகழ் அந்தஸ்து, ஒரு மதிப்பு மரியாதை, ஒரு சில முடிவுகள் எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழப்பமான விஷயத்தை விட்டுருங்க. தெளிவான விஷயத்தில் எடுத்து முடிவு பண்ணிங்கன்னா ரொம்ப சக்ஸஸாக இருக்கும். இன்றைக்கி பிள்ளையார் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்போவுமே ஒரு காரியத்தை வெளியில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த காரியத்தை பண்ணோம்னா அது நடக்காமல் போகும், இல்லைன்னா அதில் பெரிய பலம் இல்லாமல் இருக்கும். அதனால் சொல்லாமல் காரியத்தை பண்ணுங்கள், ஜெயிச்சுட்டு வாங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பீட்டை கொடுக்கும். பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, லாஜிஸ்டிக்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றங்கள் உண்டு. லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை, நேற்று முந்தானத்து நடந்த சண்டை, கவலைகள் இதெல்லாம் தீரும். கவலைப்பட வேண்டாம். ஒரு தெளிவான தீர்வுகள் கிடைக்கும். நீங்கள் நினச்சது இன்னொருத்தர் சொன்னாங்கன்னு அப்பா பார்த்தியா நான் நினச்சதையே சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு விடை கிடைக்கும். இன்றைய தினத்தில் பெருமாளோட வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மிதுனராசி நண்பர்களுக்கு விடாத உழைப்பு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி இரவு நேர பிரயாணம் வேண்டாம். ரொம்ப மற்றவா பேசுகிறத கவனித்து உன்னிப்பாக கேட்க வேண்டாம். இவங்க என்ன சொன்னாங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வம் காட்டவும் வேண்டாம். யதார்த்தமாக விடுங்க. முடிவெடுக்கிறதை தவிர்த்துக்கோங்க. பிறரை பற்றி சொல்கிறத மற்றவங்ககிட்ட சொல்கிறத விட்டுடலாம். இன்றைய தினத்தில் ஐயப்ப சுவாமி வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கடகராசி என்பர்களுக்கு நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் தேடி வரக்கூடியது. திருமண காரியம் கைகூடும். மற்றவர்கள் மூலமாக காரியத்தை சாதிச்சு கொள்வீங்க. பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அழகு சாதனங்கள் வாங்கி நினைப்பீங்க. 1க்கு 4 பொருள் வாங்கும்போது மற்றவங்க ஏன் இந்த தேவையில்லாத காசு செலவு இப்போ தேவையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசைப்பட்டேன் வாங்கிட்டேன்னு சொல்லி அதை ஒரே வரியில் முடிச்சிருவீங்க. இன்றைய தினத்தில் அம்பாள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சிம்மராசி என்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடிய ஒரு உடம்பு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. நினைச்ச காரியம் நடக்கும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிப்பீங்க. மறைமுக எதிரிகள் கண்டிப்பாக உண்டு. வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள், லோன் எதிர்பார்த்த இடத்துல கிடைக்கும். இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா பிரமாதமாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு அது விட்டு கொடுத்து போயில எதுக்கு பிரச்சனை, இப்படியே லைஃப்பில் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து இப்படி தான் சார் போயின்னு இருக்கு அப்படின்னு ரொம்ப மனசங்கடமாகப்படுவேன். அதாவது நெருங்கி போனால் பிரிந்து போகிறது, பிரிந்து போனால் நெருங்கி வருதுங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் லைஃப்பில் இப்படியே நடந்துட்டுருக்கேன் சார், நான் என்ன சார் பண்ணுறது, யாரை நம்புறது, இப்படியெல்லாம் சில கேள்விகள் மனதில் இருக்கும். குழப்பமாக இருப்பீங்க. கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நிச்சயம் சரியாக. இன்றைக்கி பிள்ளையார் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சு பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். துளாராசி நண்பர்களுக்கு முடிவெடுத்தாச்சு, நீ மாற்றம் கூடாது, சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும், இதுதான் நம்மளோட எதிர்பார்ப்பு அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பதவி பேர் புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக உண்டு. துளாராசி என்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவ சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுவேன். இனிமேல் யாரும் சப்போர்ட் பண்ண வேண்டாம், நான் பார்த்துக்கிறேங்கிற எண்ணமும் புதுசாக முளைக்கும். இன்றைய தினத்தில் வேல் வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய வழிபாடாக இன்றைய தினத்தில் இருக்கும். விருச்சிகராசி நண்பர்களுக்கு பிரயாணம் இருக்கும், நிறைய எழுத்து பண்ணியிருக்கும், நிறைய கம்ப்யூட்டர் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிகிட்டு இருப்பீங்க. விட்டு போன ஒர்க்கெல்லாம் எடுத்து பண்ணுவீங்க. நிறைய காசு செலவு பண்ணோன்னே எத்தனை செலவு பாப்பா, இந்த 1ஆம் தேதி ஆரம்பித்தாலே அப்படின்னு சொல்லி அந்த மாதம் சொல்கிற விஷயத்தை யதார்த்தமாக சொல்லுவீங்க. இந்த வருஷமாவது எனக்கு சரியாகுமான்னு எதிர்பார்ப்பீங்க. கண்டிப்பாக சரியாகும். 4 பேர்கிட்ட பேசுவீங்க. டயத்தை
பழசை பேசுகிறவங்ககிட்ட பேசாதீங்க, புதுசாக ஏதாவது பேசுகிறவங்ககிட்ட நிறைய விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு பெரிய பலன்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் சாஸ்தா வழிபாடோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கு பணம், பேர், புகழ், அந்தஸ்து உண்டு. நீங்கள் நிறையா சம்பாதிக்கலாம். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். டெக்னிக்கை மட்டும் யூஸ் பண்ணுங்கள், பேச்சில் திறமையை கொடுங்க, நிச்சயம் நல்ல பலன்கள் இருக்கும். அவங்களுடைய தேவைகள் என்னங்கிறது யோசித்து பாருங்கள். உங்களுடைய காரிய வெற்றி இன்றைக்கி கண்டிப்பாக இருக்கும். தனுசு ராசி ஆஞ்சநேயர் வழிபாட்டோடு ஆரம்பித்தா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அடுத்தது மகர ராசி அன்பர்களுக்கு, அதாவது இப்படி பலன் சொல்கிறதுக்கே ஒரு 2 நிமிஷம் எடுக்கும். ஏன்னா அப்படியே யோசிச்சுட்ருப்பீங்க, யோசிச்சு இத்தனை நாட்டு யோசிச்சாச்சு, இன்னும் பலன் வர மாட்டேங்குது. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஸ்லோவாக மைண்டு செயல்படும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தியானம் பண்ணுங்கள், தெய்வீக வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க, மற்றவங்க பற்றி பேசாதீங்க. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். வழுக்கிற இடத்துக்கு போக வேண்டாம், ஆபத்தான விஷயத்தை செய்ய வேண்டாம். மற்றவங்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப நிறைய விஷயங்களை எடுத்து காமிச்சிக்கவும் வேண்டாம். இந்த தினத்தில் குலதெய்வ வழிபாட்டோடு ஆரம்பித்தா நாள் உங்களுக்கு சூப்பர். கும்பராசி நேயர்களுக்கு விரயங்கள் இருக்கும், வெளிநாடு பிரயாணங்கள், சில பொருட்கள் தொலைந்த பொருட்கள்லாம் திருப்பி கிடைக்கும். எதையோ எடுக்க போய் எதையோ கிடச்சிதுங்கிற மாதிரி, இது ஞாபகம் இருக்கா, என் ஃபோட்டோ ஞாபகம் இருக்கான்னு வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு இது யார் நீ சுத்தம் பண்ணுவான்னு யோசிப்பேன். சில பேர் இந்த வாக்கிங் போவா பார்த்துருப்பேன், 5 கிலோமீட்டர் வாக்கிங், திருப்பி வரும்போது எதில் வருதுன்னு யோசிச்சுட்டு ஆட்டோவில் வந்துடுவா, தெரியாமல் 5 கிலோமீட்டர் போயிட்டோமோன்னு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எது பண்ணுறலோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக சிலது காரியம் இன்றைக்கி நடக்கக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதில் என்ஜாய் பண்ணுவேன். இன்றைய தினத்தில் அம்பாள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா கும்பராசிக்கு பிரமாதமாக இருக்கும். மீனராசி நேயர்களே, போன இடத்துல பதவி கிடைக்கணும், போன இடத்துல சக்ஸஸ் ஆகணும், நினச்ச விஷயம் நடக்கணும், பணம் வரணும், இந்த காரியத்தில் ஜெயிக்கணும். ஜெயிக்கலைன்னு சொன்னால் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஒருவேளை 7:30 நாள் இப்படி நடக்கிறதோ, ஒரு நாள் இதனால் நடக்கிறதோ, இவா திருஷ்டினால் நடக்கிறதா, அதனால் நடக்கிறதா, இதனால் நடக்கிறதான்னு பலவிதமான யோசனைகள் மீனராசிக்கு இருக்கும். எது எப்படியோ உங்களுக்கு இன்றைக்கி காரியம் நடக்கும், அதில் கவலையே பட வேண்டாம். ஏதேனும் பொருள் வாங்கி விற்கிறவங்க, அதாவது மீடியேட்டர்னு சொல்லுவாங்க, புரோக்கரேஜாக இருக்கிறவங்களுக்கு பயங்கர சக்ஸஸ் ஆகும். பண வரவுகள் கூடி வரும். உங்கள் பேச்சு திறமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு ஓட்ட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள், பிரமாதமாக இருக்கும் இன்றைய தினம் மீனராசி நேயர்களே. ரொம்ப சுவாரஸ்யமாக சொன்னீங்க சார், மிக்க நன்றி. தொடர்ந்து பேசலாம், ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சி. உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? சரி, யாருக்கா கேட்குறீங்க சார்? என் பையனுக்காண்டி மேடம். பையனோட பேரு, ராசி, நட்சத்திரம், லக்னம்? கருப்பையா, சுவாதி நட்சத்திரம், துலா லக்னம். சரி, உங்களுடைய கேள்வி என்னவோ கேட்கலாம். அவருடைய வயது என்னன்னு சொல்லிட்டு பேசுங்க. வயது வந்து 32. அவங்க வேலையும் கல்யாணமும் இப்ப எப்படி நடக்கும் தெரிஞ்சுங்க மேடம். வேற நமஸ்கார், வணக்கங்க. ஃபஸ்ட்டு வாய்ப்பு வேலையை பற்றி கேட்டிருந்தீங்க. துளாராசிக்கு இப்போ கரெக்டாக 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காங்காட்டி வேலையில் கொஞ்சம் சிரமங்கள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். வர மார்ச் மாதத்துக்கு மேலே அதுலேருந்து ரெக்டிஃபிகேஷன் கிடைக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் அதுக்கு வேண்டி நீங்கள் என்ன பண்ணணும், துர்காம்பாலை பிரார்த்தனை பண்ணுறது, ராகுகால துர்கையை வழிபாடு பண்ணுறது, திருநாகேஸ்வரம் போயிட்டு வரது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். நம்பர் 1. திருமண விஷயத்தை கேட்டிங்க ஃபஸ்ட்டு, வேலை அதுக்கப்புறம் தான் திருமணம் இல்லையா, அது உங்களுக்கே அது தெரியும். ஸோ அந்த திருமண விஷயத்துக்கு 7ஆம் இடத்துக்கு உண்டான செவ்வாய் பகவான் 10ல் இருக்குது. நீங்களே அதுக்கு முழுமையாக இன்னும் இறங்கலை. ஏன்னா வேலை நன்னாயிட்டு அதுக்கப்புறம் திருமணம் அப்படிங்கிற சப்ஜெக்ட் எடுத்து பேசுகிறதுக்கு யோசிச்சுட்ருப்பீங்க. ஃபஸ்ட்டு இதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு, இதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த விஷயத்துக்கு போனீங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் இருக்குது. வரக்கூடிய குரு மாற்றம் மே மாதத்தில், மார்ச் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் தெரிஞ்சு வேலையிலையும் திருமணத்துலையும் கைகூடி வரும். ஓம் நம சிவாய. நன்றி. சார், பொதுவாக ஏதாவது ஒரு சேலஞ்சிங்கான டைம் இருக்கும்போது எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லுவோம். அதே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற டைமில் என்னோட நேரம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, நம்ம வடிவேலு சொல்கிற மாதிரி என் டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு இப்போ நேரத்துக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து வேறு வேறு பெர்ஸ்பெக்டிவில் நம்மளே வந்து பேசுகிறோம். அப்படி ஒருத்தருக்கு கெட்ட நேரம் தொடங்கியிருக்கு அப்படின்னா அது எப்படி வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம்? கெட்ட நேரம் தொடங்கிடுது அப்படின்றது அவர் பேசுகிறதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எதுலேயுமே ஒரு வெறுப்பு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக பேசுவார், கொஸ்டினை திருப்பி கேட்பார். இப்போ நீங்கள் கொஸ்டின் கேட்டிங்கன்னா ஆன்சர் சொன்னேன், என்னத்த நேரம் சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்று இவருக்கு டைம் சரியில்லை, இல்லை அவருக்கு டைம் சரியில்லை. ஸோ கொஸ்டினையே திருப்பி கேட்பாங்க. எல்லாத்துலேயும் ஒரு முடக்கம் வந்து அவங்க சொல்லுவாங்க. பெருசாக இதுலேயும் நம்பிக்கை இல்லாத மாதிரி ஒரு எண்ணங்கள் அவருக்குள்ளே இருந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே சமயத்தில் அவங்களுடைய விஷயங்களில் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, மற்றவங்கக்கிட்ட என்னென்னு கேட்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுடைய நேரம் வந்து தன்னை தனிமையாக்குறது. அதே மாதிரி நேரம் வந்து சரியில்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு விஷயம். எதுலேயுமே எல்லாத்துலேயும் குற்றம் சொல்லுவாங்க. நீங்கள் எடுக்கிறது பூரா குற்றம் சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ இது வந்து நேரம் சரியில்லாததுக்கு ஒரு காரணமாக இருக்கும். சில பேருக்கு அந்த கழுத்து வலி, கால் வலி சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும். இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சார்? பொதுவாக நேரம் சரியில்லாத போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி கோயிலுக்கு போயிட்டு வர சொல்கிறது. 54 days ஒரு கோயிலுக்கு போயிட்டு நல்ல
இப்போ அந்த சுவாமியை வந்து பிரதட்சணம் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது பிரம்ம முகூர்த்த தீபம்னு சொல்லுவாங்க. காலையில் ஃபஸ்ட்டு எந்திரித்து அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றுறது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். இது ஆண்களுக்கு. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா சந்தி தீபம் சாயந்தர நேரத்தில் இந்த தீபம் ஏற்றுறது ரொம்பவுமே விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். காலையில் இவர்கள் சூரியனுக்கும் இவங்க சந்திரனுக்கும் ஏற்றுறது மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய பாசிட்டிவாக வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாம் போய் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான வழி. ஓகே, சூப்பர் சார். இப்போ லண்டன் போயிட்டு வந்தீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க. இப்போ அடுத்து எங்கே போக போகிறீங்க? அப்புறம் பெங்களூர்ல இருக்கக்கூடியவங்கலாம் கூட இதை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. ஆமாம், லண்டனுக்கு போனேன்னா ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்டுக்காக போகல. சரி. ஒரு ப்ரோக்ராமுக்காக போனேன். நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் கேட்டு, சார் அப்பாயின்மெண்ட் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள். இல்லை நான் அப்பாயின்மெண்ட்காக வரலன்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே. அடுத்தது இப்போது பார்த்தீங்கன்னா பெங்களூர் பற்றி கேட்டீங்க. பெங்களூர் வந்து இன்னைக்கு கிளம்புறேன், நாளைக்கு பெங்களூரில் இருக்கேன். அப்பாயின்மெண்ட்டுக்காக தான் போகிறேன். ஸோ அப்பாயின்மெண்ட் ஃபுல்லாக எடுத்து நாளைக்கு அப்பாயின்மெண்ட் அங்கே பெங்களூரில். சரி. அதுக்கப்புறம் யூரோப் போகிறேன். இந்த யூரோப் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அப்பாயின்மெண்ட்டுக்காக கிடையாது, வேற ஒரு இந்த பொங்கல் விஷயத்துக்காக பேசுறதுக்கு போகிறேன். உபன்யாசம் பண்ண உபன்யாசம் பண்ண போகிறேன். ஒரு கோயிலில் போகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட தெரிஞ்சவங்களை ஒரு முக்கியமாக அவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க, அதுக்காகவும் போகிறேன். ஓகே. ஸோ இந்த 2 விஷயத்துக்காக போகிறேன். அங்கேயும் அப்பாயின்மெண்ட்டுக்காக போகல. ரொம்ப அப்பாயின்மெண்ட்டுக்காக போகல. யாராவது பார்க்கணும்னு சொன்னால் பார்க்கணுன்னா ஹாரோஸ்கோப் பார்க்குறதுல நேரில் பார்க்குறது. மற்றபடி அப்பாயின்மெண்ட்டுக்காக இப்போது யூரோப்பில் வந்து ஜெர்மன், ஸ்விஸ்ஸு, அதுக்கப்புறம் பாரிஸ், அதுக்கப்புறம் போலண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 இடம். இந்த 2 இடத்துக்கு பிளான் பண்ணியிருக்கேன் இப்போது. ஸோ அதனால் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கல்ல இந்த உபன்யாசம் கேட்கறதுக்கெல்லாம் நிறைய பேர். என்னோட இது வந்து டெக்னிக்ஸ் தானே நான் சொல்கிற அஸ்ட்ராலஜிங்கிறது பலன்கள் சொல்கிறத விட ஐம் ஜஸ்ட் கிவிங் எ டெக்னிக்ஸ். சில விஷயங்கள் எடுத்து சொல்கிறேன், அது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இந்த நவராத்திரி இருந்தது பார்த்தீங்களா, 9 நாள் 10 நாள் உபன்யாசம் பண்ணேன். ஓகே. தே கிவ் மீ 10 மினிட்ஸ். அவங்க 10 மினிட்ஸ் கொடுத்தாங்க. அவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க, போய் கேட்டு 20 மினிட்ஸ் இவர் பேசணும்னு சொன்னாங்க. 20 மினிட்ஸில் நிறுத்துறேன், வேண்டாம் நிறுத்தாங்க, இன்னொரு 5 மினிட்ஸ் பேசுங்க. எனக்கே ஒரு ஆச்சரியமாக போச்சு, என்னடா அது இப்படி ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த 9 நாளில் நான் சொன்ன டே 1ல் சொன்னதை டே 2 ஃபாலோ பண்ணாங்க. டே 2 சொன்னதை டே 3 ஃபாலோ பண்ணாங்க. டே 3 டே 4. பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அங்கே இருக்கிறவங்க டெய்லி கால் பண்ணி, அதாவது பாசத்துக்கு இவ்வளோ அன்பு இருக்காங்கன்னா டெய்லி வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. டெய்லி சார் எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்பாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற விசேஷங்களை பகிர்ந்துக்கிறாங்க. அதெல்லாம் பெரிய கிஃப்ட், கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் தான். ஓகே, சூப்பர். இப்போ வந்து நம்ம டேக் ஹோம் மெசேஜ் மாதிரி இந்த நியூ இயர் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. நிறைய பேருக்கு வந்து இந்த ராசி, நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. பொதுவாக நீங்கள் சொல்லணும்னா என்ன கருத்து நீங்கள் சொல்லுவீங்க? ராசிங்கிறது மனதை பொறுத்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு இது. சரி. மனசை தைரியமாக வச்சுக்கூடா, மனசை ஸ்ட்ராங்காக வச்சுக்கூடா. நாங்கள் அப்போ சின்ன வயசு புரியல. அப்போ எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க, இந்த பாரு மனம் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்துன்னு வச்சுக்கோ, எல்லாமே ஸ்ட்ராங். சரி அப்படின்னு. அப்புறம் பார்த்தா தங்க சொல்லி கொடுக்குறாங்க இதை. அப்புறம் பார்த்தா மனைவி சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ இவங்களாம் ஏன் இதை சொல்லி கொடுக்குறாங்க, அவங்களாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் மனசில் கவலை வந்து ஸ்ட்ராங் ஆன உடனே இதை பற்றி விவரம் தெரியுது. இப்போ இந்த வருஷத்தில் நான் சொல்கிறது என்ன வந்தாலும் அதை மட்டும் ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாலும் சரி, யார் இகழ்ந்தாலும் புகழ்ந்தாலும் பெருசாக உள்ளே போகாது, கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். இன்றைய தினம் நம்ம நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி சார். நன்றி. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.